பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். ராஜாஜிக்கும் தேசிய கல்லூரிக்கும் ஒரு தொடர்பு. ராஜாஜி அந்த கடிதம் எழுதியதற்கு பிறகு 23 ஆண்டுகள் சிறு வயதிலே ராஜாஜிக்கு கண் பார்வை குறை. அவரது 12 வயது வரைக்கும் அவரால் ராஜாஜியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக தான் பெரியார் இந்த திருமணத்தை செய்து விடுகிறார். விடுதியில் தங்காமல் வெளியேறுகிற மாணவர்கள் கல்லூரிக்குள் வர கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வருகிறவர் மாநில அளவிலே ஒரு பதவியிலே இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. நான் இப்போது எந்த பதவியிலும் இல்லை. நான் வெறும் உறுப்பினர். நான் எப்படி வர முடியும்? கோவை கண்ணதாசன் கழகத்தினுடைய கண்ணதாசன் விருது இப்படி மகத்தான விருதுகளை பெற்றதனால் அந்த விருதுக்கெல்லாம் பெருமை சேர்த்த பெருமகனார் நம்முடைய மாலன் ஐயா அவர்கள் இப்பொழுது பொலிவாற்றுவதற்காக உங்களோடு வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறது தேசிய கல்லூரி. பெரும் மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து என்னை அழைத்திருக்கின்ற பேரன்பிற்குரிய பேராசிரியர் நீலகண்டன் அவர்களே. நீலகண்டன் அவர்கள் பேசுகிற போது இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொடுத்த தலைப்பு விடமுண்ட கண்டன். விடமுண்ட கண்டன் என்றாலே அது நீலகண்டன். ஆனால் அவர் பேசுவதை கேட்டபோது ராஜாஜியை பற்றிய கூட்டமா இது அல்லது மாலனை பற்றிய கூட்டமா என்று எனக்கு ஒரு தயக்கமாக கூட இருந்தது. மிக்க நன்றி விரிவான அறிமுகத்திற்கு. இங்கு வந்திருக்கின்ற பெருமைக்குரிய பேராசிரியர்கள், என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் புஷ்பவனம் அவர்கள், பாரதிய அறிஞர் முத்துரலாண்டி அவர்கள் மற்றும் பேரன்பிற்குரிய மாணவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இறைவனுடைய அருளால் எனக்கு வேறு பல பல்கலைக்கழகங்களில் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் பல்கலைக்கழகம், பெய்ஜிங்கில் உள்ள பெய்ஜிங் ஃபாரின் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மலேயா, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், இங்கெல்லாம் போய் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நேஷனல் காலேஜில் வந்து பேசுவதற்கு, தேசிய கல்லூரியில் வந்து பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்வையும் பெருமையையும் கொடுக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. 2018ஆம் வருடம் விஸ்வபாரதி, அதாவது ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கிய விஸ்வபாரதி அவருடைய நூற்றாண்டை கொண்டாடிய போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நூற்றாண்டு கொண்டாடுகிற விதத்திலே ஒரு உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் ஒரு 5 பல்கலைக்கழகங்கள், 6 பல்கலைக்கழகங்களுடைய 6 கல்வி நிறுவனங்களுடைய பெயர்களை சொல்லி அவையெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நேஷனல் பில்டிங் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். உதவுகின்ற நிறுவனங்கள் என்று அவர் பேசினார். அந்த நிறுவனங்கள் எவை என்று சொன்னால், ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கிய விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி, பண்டித மதன்மோகன் மாளவியா தொடங்கிய பனாரஸ் யூனிவர்சிட்டி, அலிகார் பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம், பிறகு திருச்சியில் உள்ள தேசிய கல்லூரி. உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியும். ஆனால் மோடி அவர்கள் சொன்னதற்கு காரணம், ஏன் அப்படி அவர் சொன்னார்? இந்தியாவில் இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இருக்கிற போது ஏன் இந்த 6 பல்கலைக்கழகங்களை குறிப்பிட்டு சொன்னார்? ஏன் சென்னை பல்கலைக்கழகத்தை குறிப்பிடவில்லை என்று சொன்னால், இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்தியர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். அதில் என்ன அப்படி இந்தியர்களுக்கு கல்வி கொடுப்பதில் என்ன பெரிய விசேஷம் என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற போது நம்மை நாமே சார்ந்திருக்க வேண்டும்
என்பதற்காக இந்தியர்களே சார்ந்திருக்க வேண்டும். அப்படி சார்ந்திருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி அவசியம் என்ற கோணத்தில் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் இவை அனைத்து. இந்த கல்லூரி தொடங்கப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் விஸ்வபாரதி தொடங்கப்பட்டது. இந்த தன்னைத்தானே சார்ந்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று சொன்னால், அதுதான் மனிதர்களை உந்துகிற ஒரு சக்தி. இந்த மன்றம் யாருடைய பெயராலே அமைந்திருக்கிறதோ அந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மை நாமே சார்ந்திருக்க வேண்டும், நமக்குரிய கார்களை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மாருதி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார். நமக்குரிய சாதனங்களை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎஸ்எல்னுடைய தலைவராக இருந்தார். எனவே நம்மை நாமே சார்ந்திருப்பது என்பது உங்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதைவிட பெரிய சுதந்திரம் உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் அவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரியிலே மாணவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஏன் நாம் ராஜாஜியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கைக்கு ராஜாஜி இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட, அவர் மறைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் கூட, 72 அவர் மறைந்தார். இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய செயல்களில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ விஷயங்கள் இருக்கின்றன. அவைதான் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிற அந்த டேக்அவேஸ் என்று சொல்கிறார்களே, அந்த டேக்அவே. தேசிய கல்லூரிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. தேசிய கல்லூரியினுடைய தமிழ் துறைக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. பெரிய தமிழறிஞர்கள் ராதாகிருஷ்ணன், சத்யசீலன், ராஜகோபாலன் போன்றவர்கள் பேசிய மேடைகளை நான் கேட்டிருக்கிறேன். கம்பன் கழகத்து மேடைகளிலே அவர்கள் பேசுவார். மற்போர் புரிவதைப் போல அவர்கள் சொற்போர் புரிவார். மற்போர் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மல்யுத்தத்திலே ஒரு பயில்வான் இன்னொரு பயில்வான் மீண்டு விட முடியாத அளவிற்கு ஒரு பிடி போடுவார். அதற்கு கிடுக்கி பிடி என்று பெயர். அதிலிருந்து அவ்வளவு எளிதாக மீண்டு விட முடியாது. ஆனால் அனுபவமும் அறிவும் உள்ள பயில்வானாக இருந்தால் அந்த கிடுக்கி பிடியிலிருந்து மீண்டு யார் தனக்கு பிடி போட்டாரோ அவரையே அந்த பிடிக்குள்ளே மாட்ட வைக்கக்கூடிய அளவிற்கு வல்லவர்களாக இருப்பார். அதை போல அவர்கள் பேசுகிற போது அவர்கள் பயன்படுத்துகிற மொழி, அவர்கள் பயன்படுத்துகிற கம்பெனியிலிருந்து அவர்கள் சொல்லுகிற வரிகள், விவரிக்கிற விதம், இதையெல்லாம் கேட்கிற போது அங்கு நடப்பது சொற்போரா என்ற ஒரு மயக்கம் நமக்கு ஏற்படும். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுத்தான் அந்த 10,400 பாடல்களில் எந்த வரியிலிருந்தும் அவர்களுக்கு மனப்பாடமாக தெரியும். இந்த வரியை பற்றியும் அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அவர்களால் 1 மணி நேரம் பேச முடியும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த பேராசிரியர்கள். அவர்கள் பேசுவதை கேட்டுத்தான் எனக்கு கம்பெனியின் ஈடுபாடு உண்டு. செவ்வியல் தமிழ் இலக்கியங்களில் மட்டுமல்ல, நவீன தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்தவர்களுக்கும் இந்த கல்லூரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு. இந்தியாவில் இலக்கியத்திற்கு கொடுக்கப்படுகிற உச்சபட்ச விருதுகளை எல்லாம் பெற்றவர் யாராவது ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது டாக்டர் இந்திரா பார்சார். சாகித்ய அகாடமி பரிசு, சங்கீத நாடக அகாடமி பரிசு, இந்தியாவில் இலக்கியத்திற்கு கொடுக்கப்படுகிற பரிசுகளிலேயே மிக உயர்ந்த பரிசு என்று கருதப்படுகிற சரஸ்வதி சன்மான் பரிசு. சரஸ்வதி சன்மான் ஏன் அவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், இந்தியாவில் எழுதப்படுகிற 22 மொழிகளிலிருந்தும் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்திற்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பார்கள். அந்த பரிசு, சாகித்ய அகாடமியினுடைய உச்சபட்ச கௌரவம் என்று கருதப்படுகிற ஃபெலோஷிப், இவை எல்லாவற்றையும் பெற்றவர் இந்திரா பார்சார். இந்திரா பார்சாரதி இந்த கல்லூரியில் தமிழ் துறையில் 1952 பணியாற்றினார். அப்போது அவர் இந்திரா பார்சாரதி அல்ல, அவர் வெறும் பார்சார். அவர் மட்டுமல்ல, அவர் எப்படி இங்கு பணிக்கு வந்தார் என்று கேட்டால், நவீன தமிழ் இலக்கியத்தில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு தெரியும், நகுலன் என்று ஒரு கவிதைகள் எல்லாம் இருக்கிறார். அவர் பேர் டி.கே. துரைசாமி. அவரும் இந்திரா பார்சாரதியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரே அறையில் தங்கி படித்தவர். முதலில் நகுலன் இங்கு வேலைக்கு வந்தார், டி.கே. துரைசாமி இங்கு வேலைக்கு வந்தார். பிறகு இங்கிருந்து
கேரள பல்கலைக்கழகத்திற்கு வேலைக்கு போய் சேர போது அந்த காலியான இடத்திற்கு வந்தவர் வீரபாசார். எனவே 2 பெரும் நவீன இலக்கிய கர்த்தாக்களை கொடுத்த கல்லூரியும் இந்த கல்லூரி தான். உங்களில் எத்தனை பேர் அந்த உயரங்களை எல்லாம் தொடப்போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவற்றை எல்லாம் விஞ்சி நீங்கள் வளர வேண்டும் என்று மிகுந்த உள்ளன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ராஜாஜிக்கும் தேசிய கல்லூரிக்கும் ஒரு தொடர்பு. அவர் இங்கு 3 முறை வந்திருக்கிறார் என்று முதல்வர் அவர்கள் இன்றைக்கு என்னிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் 1948 அல்லது 1949 இருக்க வேண்டும். தில்லியிலே வாழ்கிற சில தமிழர்கள் சேர்ந்து தேசிய கல்லூரியினுடைய வளர்ச்சி நிதிக்காக பணம் திரட்டி கொடுக்க வேண்டும் என்று முயன்றார். அதற்காக ஒரு நாடகம் போடுவது, அந்த நாடகத்தைக்கான டிக்கெட்டுகளை விற்று பணம் திரட்டி கல்லூரிக்கு கொடுப்பது என்பது அவருடைய திட்டம். அதற்கான முன்னெடுப்புகளையும் ஏற்பாடுகளையும் செய்தவர் பின்னாளில் பெரிய இசை விமர்சகர் என்று அறியப்பட்ட சுப்புடு. உங்களுக்கு அந்த பேர் தெரிந்திருக்காது, ஆனால் இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். அதை முயற்சி எடுத்தவர் சுப்புடு. அந்த நாடகத்தை இயக்கி நடித்தவர் பூர்ண விஸ்வநாத். அவர்கள் நாடகம் போட எடுத்துக்கொண்ட கதை கல்கியினுடைய கள்வனின் காதலி. இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாகிவிட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பதற்கு ராஜாஜி அவர்களை அழைக்கிறார்கள். ராஜாஜி அப்போது தில்லியில் கவர்னர் ஜெனரலாக இருந்தாரோ அல்லது ஹோம் மினிஸ்டராக இருந்தாரோ தெரியல, டெல்லியில் இருந்தார். அதற்கான ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது, டிக்கெட்டுகள் விற்றாகிவிட்டது. இன்னும் 2 நாளில் நாடகம் நடக்க இருக்கிற போது ஒரு புரளி கிளப்பி விடப்பட்டது. அப்போது டான் என்கின்ற ஒரு பத்திரிகை டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. DON டான், DAWN டான். அந்த டான் இப்போதும் பாகிஸ்தானிலிருந்து இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது. அது பாகிஸ்தானில் இன்றைக்கும் ஒரு மிக பிரபலமான ஒரு தினசரி. அந்த பத்திரிகை அப்போது தில்லியிலிருந்தும் அதற்கு ஒரு பதிப்பு இருந்தது. அப்போதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய துயர சம்பவம், இந்த பார்ட்டிஷன், இந்த தேச பிரிவினை நடந்து சிறிது காலம் ஆகியிருந்தது. அதிலிருந்து 2 தரப்பினரும் அது எவ்வளோ பெரிய துயர சம்பவம் என்று சொன்னால், உலக வரலாற்றிலேயே 1 கோடி பேர் இடம்பெயர்ந்த சம்பவம் அந்த சம்பவம். அதில் அங்கிருந்து வந்தவர்களும் இங்கிருந்து போனவர்களும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மனக்காயங்களை ஆற்றிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த நாடகம் நடக்க இருக்கிறது. அப்போது அந்த டான் பத்திரிகையிலே ஒரு புரளி கிளப்பி விடப்பட்டது. என்னவென்று சொன்னால், அந்த நாடகத்தில் பாகிஸ்தானுடைய தந்தை என்று கருதப்படுகிற ஜின்னாவை பற்றி அந்த நாடகத்தில் கேலியும் கிண்டலுமாக செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அதன் காரணமாக அங்கு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. நாடகம் நடக்குமா நடக்காதா, நடக்கும்போது கலாட்டா செய்வார்களா, நடக்கவே விட மாட்டார்களா என்கின்ற ஒரு பதட்டமும். ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், சிறு வயதிலே ராஜாஜிக்கு கண் பார்வை குறைவு. அவரது 12 வயது வரைக்கும் அவரால் தூரத்தில் இருக்கிறதை படிக்க முடியும். அதனால் அவருடைய 5 வயது வரைக்கும், 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவருடைய தந்தை அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். பிறகு பள்ளிக்கூடத்திலே சேர்த்த போது போர்டில் ஆசிரியர் எழுதுவதை பார்த்தால் அவரால் படிக்க முடியும். அதை அவருடைய தந்தையிடத்திலே வந்து அவர் சொன்னார். அவருடைய தந்தை என்ன சொன்னார் என்று சொன்னால், சின்ன பையன்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாது என்பதை நான் நம்ப மாட்டேன். பெரியவர்கள் தான் 30 வயது 40 வயதுக்கு மேல் இருக்கிறவர்கள் தான் கண்ணாடி போட்டுக் கொள்வார்கள். நீ ஏதோ ஃபேஷனாக இருக்கணும், ஒரு மாடர்னாக இருக்கணுங்கிறதுக்காக கண்ணாடி போட்டுக்கொள்ள விரும்புகிறாய், அதனால் உனக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்க முடியாது என்று சொல்லுவார். அந்த கஷ்டத்தோடு தான் அவர் தன்னுடைய 12 வயதுக்கு மேல் தான் அவருக்கு கண்ணாடி கிடைத்தது. ராஜாஜி சேலம் மாநகராட்சியினுடைய சேர்மனாக இருந்தபோது இந்த தெருக்குழாய்களை திறந்துவிடுவதற்கு அந்த பிளம்பர் என்று சொல்கிறார்கள், அந்த ஃபிட்டர் என்று சொல்வார்கள். அந்த ஃபிட்டரை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை அவர் அந்த பணியிலே நியமித்தார்.
உடனே அந்த மக்கள் கொதித்தெழுந்து அந்த தண்ணியில் அவர்கள் திறந்து விடுகிற தண்ணியில் நாங்கள் குளிக்க முடியாது, சமையல் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்று ராஜாஜிக்கு எதிராக பெரிய கிளர்ச்சி நடத்தினார். அவருடைய தந்தை ராஜாஜிக்கு கடிதம் எழுதினார். நீண்ட காலமாக இருக்கிற வழக்கங்களை மக்களுடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்டு மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அவருடைய தந்தை அவருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் ராஜாஜி அதற்கு அவருடைய தந்தை அவருக்கு சொன்ன கதையே அவருக்கு சொல்லி, ஏனென்றால் ராஜாஜியினுடைய குடும்பத்திற்கு நல்லான் சக்கரவர்த்தி என்ற ஒரு பெயர் உண்டு. அதை சொல்வதற்கு நேரம் இருக்காதனால் நான் சொல்லி அதை மாற்றினேன். பிறகு இரண்டாவது முறையாக அங்கிருந்த கல்லூரி விடுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள் சமையற்காரர்களாக நியமித்தார். மறுபடியும் குழப்பம் வந்தது. அவர்கள் சமைத்தால் நாங்கள் விடுதியில் சாப்பிட மாட்டோம், விடுதியை விட்டு வெளியேறி விடுவோம் என்று மாணவர்கள் போராட்டம் நடத்தினார். அப்போது ராஜாஜி அவரிடத்திலே சொன்னார், விடுதியில் தங்காமல் வெளியேறுகிற மாணவர்கள் கல்லூரிக்குள் வர முடியும், கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொன்னார். இதே போல தொடர்ந்து பல போராட்டங்களுக்கு நடுவிலே தான் அவர் தன்னுடைய கருத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார். பிறகு மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டார்கள். அவர்களே தொடர்ந்து சமையல் செய்தார்கள். அதெல்லாம் வேறு அதனுடைய கதையினுடைய அந்த வரலாற்றினுடைய நீட்சி. அவர்தான் சுப்ராயன் என்று ஒருவர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ரங்கராஜன் குமாரமங்கலம் என்று ஒருவர் இந்த தொகுதியினுடைய எம்பியாக இருந்தார். ரங்கராஜன் குமாரமங்கலனுடைய அப்பா மோகன் குமாரமங்கலம், அவரும் ஒரு பெரிய அரசியல்வாதி. மோகன் குமாரமங்கலத்தினுடைய அப்பா டாக்டர் சுப்ராயன். டாக்டர் சுப்ராயன் ஆக்ஸ்போர்டில் படித்து விட்டு வந்தார். டாக்டர் சுப்ராயன் சேலத்துக்கு பக்கத்தில் குமாரமங்கலம் என்கின்ற இடத்தினுடைய பெரிய ஜமீன்தார். அவர் கலப்பு மணம் செய்து கொள்ள விரும்பினார். அவர் பெங்களூரை சேர்ந்த ராதாபாய் என்கின்ற ஒரு பிராமண பெண்மணியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். இவர்கள் கவுண்டர். உடனே ஒரு பெரிய ஜமீனில் ஒரு குழப்பம் வந்தது. என்ன குழப்பம் என்று சொன்னால், நாளைக்கு ஜமீனுக்கு வாரிசாக வரப்போகிறவரை பெற்றுக் கொடுக்க போகியவர் வேறொரு ஜாதி பெண்ணா என்று ஒரு குழப்பம் வந்தது. பெரிய சொத்து இருக்கிறது, அதனால் இது பிரச்சனையாகும் என்ற நிலை இருந்தபோது ராஜாஜி தான் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். இதே போல அவர் ஜாதிகளை எதிர்த்து தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார். பெரியார், ராஜாஜியினுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று கருதப்படுகிற பெரியார், அவர்தான் பெரியார் எழுதுகிறார், ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான ஜாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவருந்தலாம் என்கின்ற நன்மையும் ஏற்பட்டது. இதை சொல்கிறவர் பெரியார். நான் அறிய ராஜாஜி அவர்கள் 1910 பிராமணர் அல்லாத மக்களோடு சமபந்தி போஜனம் செய்தார். 1915 பிராமணர் அல்லாத மக்கள் வீட்டில் உணவு அருந்துவார். இது அவருக்கு மட்டுமே ஏற்படுத்தி கொண்ட சாதனை என்றாலும் காங்கிரஸ்லேயே எல்லா பிராமணர்களும் சமபந்தி போஜனம் அருந்த செய்தவர் ராஜாஜி அவர்களே ஆவார் என்று எழுதுகிறார். இதை குறித்து ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. சின்னண்ணாமலை என்று ஒருவர் இருந்தார். சின்னண்ணாமலை என்பது ஏன் அவருக்கு பேர் சின்னண்ணாமலை என்று சொன்னால், ராஜாஜி தமிழிசை என்பதற்கு மிகவும் முன்னணியிலே நின்று போராடி, தமிழிசை என்னவென்று சொன்னால் அப்போதெல்லாம் கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் தெலுங்கு பாடல்களை பாடுவார். தியாகராஜர் எழுதிய தெலுங்கு பாடல்களை பாடுவார். ஆனால் தமிழ் பாடல்களும் பாட வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கத்தை அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய உதவியோடு ராஜாஜி அவர்களும் கல்கி அவர்களும் முன்னின்று நடத்தினார். அப்போது அதற்காக ஒரு கூட்டம் காரைக்குடியிலே நடந்தது. அந்த கூட்டத்திலே 3 பேர் மேடையில், 3 அண்ணாமலைகள் மேடையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவர் ராஜாசர் அண்ணாமலை, அவர் செட்டிநாட்டரசர் அண்ணாமலை செட்டியார். இன்னொருவர் திருவண்ணாமலையிலே ஒரு அண்ணாமலை என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார் அவர். இன்னொருவர் இந்த அண்ணாமலை தமிழிசைக்கு செய்கிற தொண்டு பாராட்டுக்கு தகுந்தது என்று சொல்லுகிற போதெல்லாம் மக்கள் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரை பார்த்து கைதட்டினார். ராஜாஜி பார்த்தார், உரிய
யாருக்கு கிரெடிட் போக வேண்டுமோ அவருக்கு போகாமல் இன்னொருவருக்கு போகிறதே என்பதனால் அவரை சின்ன அண்ணாமலை என்று அறிவித்தார். அந்த சின்ன அண்ணாமலை ரொம்ப இளைஞர், துடிப்பானவர், சிறை வைத்த போது சிறையை உடைத்து கொண்டு தப்பித்து வெளியே வந்தவர். அதெல்லாம் அவருடைய கதையில் இருக்கு. ஒரு தரம் ஒரு கூட்டம் நடந்தது, காரைக்குடியில் தான் நடந்தது. அந்த கூட்டத்தில் கல்கி பேசுகிறார். கல்கி பேசி முடித்து விட்டு கிளம்ப வேண்டும், அவர் ஊருக்கு போவதற்கு ரயிலை பிடிக்க வேண்டும். அப்போது சின்ன அண்ணாமலை என்று பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க தவறிவிட்டோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கல்கியை பார்த்து கேட்டார். ஆமாம், ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதற்கு நீங்களும் நானும் பொறுப்பல்ல என்று அவர் சொன்னார். அது இருக்கட்டும், அதற்கு என்ன செய்ய, நாமக்கல் கவிஞர் இப்போது உயிரோடு இருக்கிறார், அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சின்ன அண்ணாமலை கேள்வி கேட்டார். கல்கி சிரித்து கொண்டே சொன்னார், இப்போது எதுவும் செய்ய முடியாது, இப்போது என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயிலை பிடிப்பதுதான். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் சென்னைக்கு வாருங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். பிறகு சென்னைக்கு வந்தார். அவர்கள் நாமக்கல் கவிஞருக்கு நிதி திரட்டி கொடுத்தார்கள். அதெல்லாம் வரல. அந்த சின்ன அண்ணாமலை ராஜாஜியோடு மிகவும் நெருக்கமானது. சின்ன அண்ணாமலையை பார்ப்பதற்காக ராஜாஜி அவருடைய சின்ன அண்ணாமலை வீட்டிற்கு ராஜாஜி வருகிறார். ராஜாஜி வருகிற போது சின்ன அண்ணாமலை தன்னுடைய காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ராஜாஜி வருவதை பார்த்த உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து கை கழுவிக்கொண்டு ராஜாஜியை வரவேற்பதற்கு போகிறார். இவர் சாப்பிடுவதை பாதியிலே நிறுத்திவிட்டு எழுந்து வருகிறார் என்பதை தெரிந்த ராஜாஜி, நான் காத்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே சின்ன அண்ணாமலை என்ன சொல்கிறார், நீங்களும் சாப்பிடுவதாக இருந்தால் நான் சாப்பிடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். ராஜாஜிக்கு அதில் ஒன்றும் தயக்கம். ஆனால் சின்ன அண்ணாமலையின் அருகிலே அவருடைய மனைவி வந்து, நாமெல்லாம் பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு பாவம் வரும் என்று சொல்கிறார்களே, நீங்கள் மாற்றி அவரை சாப்பிட உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டீர்களே என்று அவரிடத்திலே கேட்கிறார். ராஜாஜி கேட்கிறார், பாவம் வரும், யாருக்கு பாவம் வரும் என்று கேட்கிறார். இல்லை, அது எனக்கு தெரியாது, பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்வார்கள், நீங்கள் என்ன சொல்வீர்கள் தெரியாது என்று சொல்கிறார். ராஜாஜி சொல்கிறார், அந்த பாவம் என்றால் அது எனக்கு வரட்டும், நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்ன உடனே இலை போட்டு தண்ணீர் தெளித்து 2 இட்லியை கொண்டு வந்து வைக்கிறார். சாப்பிடும்போது அவர் சொல்கிறார், செட்டிநாட்டுக்காரர்கள் இட்லி மல்லிகை பூ போல் இருக்கும் என்று சொல்வார்கள், அதை இப்போது தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் கிளம்பும் போது அவருடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்கிறார். அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுளை போல ஆகிவிட்டார். ஒரு நல்ல நாள், பெரிய நாள் என்று சொன்னால் அவரை ராஜாஜி வீட்டிற்கு போய் அவரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவது, அவரிடத்துல அது போல ஒரு இதோடு இருக்கிறார். ராஜாஜி சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சியை காங்கிரசுக்கு எதிராக ஆரம்பித்த போது அதில் சின்ன அண்ணாமலை சேருமாறு வந்து கேட்கிறார். சின்ன அண்ணாமலை, இல்லை, நான் கடைசி வரை காங்கிரஸ்காரனாகவே இருந்து விடுகிறேன், மன்னிக்க வேண்டும், உங்கள் கட்சியில் சேர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இந்த அம்மா 2 நாள் சாப்பிடாமல் போராட்டம் நடத்தின உடனே பிறகு ராஜாஜியே வந்து, அவன் அப்படித்தாம்மா, அவன் கடைசி வரை காங்கிரஸ்காரனாகவே இருக்கட்டும், நீ அதற்காக பட்டினி கிடக்காதே என்று சொல்லி அவரை சாப்பிட வைத்தார் என்பதெல்லாம். ஆனால் உருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், ராஜாஜி இறந்து போய்விட்டார். ராஜாஜி இறந்து போகிற போது இந்த அம்மாவும் உடல்நலம் இன்றி படுக்கையிலே இருக்கிறார். ராஜாஜி இறந்து போய்விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே சின்ன அண்ணாமலை ராஜாஜியினுடைய உடலை பார்ப்பதற்காக கிளம்பி போய்விட்டார். இந்த அம்மா உடல் நலிந்தவர்கள் வைத்து கொண்டு அவர் எங்கே என்று கேட்கிறார். அவர் இந்த மாதிரி ராஜாஜி போய்விட்டார், அவரை அதற்காக போயிருக்கிறார் என்று சொல்கிறார். உடனே இந்த அம்மா ராஜாஜி போய்விட்டாரா என்று கேட்டு அவர் எழுந்து நடக்க முடியாத ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார். அவருடைய சகோதரி, அவருடைய தங்கை வந்து தாங்கி பிடித்துக் கொள்கிறார். இந்த அம்மா ராஜாஜி போய்விட்டாரா என்று கேட்டுக்கொண்டு படுக்கையில் விழுந்து விடுகிறார். அப்போதே இறந்து போகிறார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை ராஜாஜி போய்விட்டாரா என்று. ராஜாஜி இறந்து விட்டார் என்பதை கேட்டு உயிர்விட்ட பெண்மணி அந்த உமையாள் என்கின்ற சின்ன அண்ணாமலையுடைய மனைவி. அதே போல ராஜாஜி தெய்வமாக கொண்டாடியவர்கள் பல பேர் இருக்கிறார். SS மாரிசாமி என்று ஒருவர் இருந்தார். காண்டீபம் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர்.
அவருடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரே ஒரு படம் தான் இருக்கும். அந்த படம் ராஜாஜியினுடைய படம். அதற்கு கீழே தினமும் விளக்கேற்றி வைத்து அவர் வழிபடக்கூடியவராக அவர் இருந்தார். அதை போல ராஜாஜி பல பேருடைய அன்பை பெற்றிருந்தாலும் கூட வாழ்நாள் முழுக்க பல்வேறு விதமான அவதூறுகளையும் துயரங்களையும் சந்தித்து வந்தது. ராஜாஜியுடைய பெரும் துயரம் என்னவென்று சொன்னால், 38 வயதில் அவர் தன்னுடைய மனைவியை இழந்தார். அதற்கு முன் அவருடைய தந்தையை இழந்தார், பிறகு தன் மனைவியை இழந்தார், பிறகு தன்னுடைய மாப்பிள்ளையை இழந்தார், பிறகு தன்னுடைய மகளை இழந்தார், பிறகு தன்னுடைய மகனை இழந்தார், பிறகு தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரான கல்கி போன்றவர்களை இழந்தார். கடைசி வரையில் இவ்வளவு துயரங்களையும் சந்தித்து வாழ்ந்த அந்த மனிதர் ஒரு முறை கூட இதை குறித்து புலம்பியதோ வருத்தப்பட்டதோ, மற்றவர்களிடத்தில் போய் நான் தனியாக போய்விட்டேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பியதே கிடையாது. இது டேக்அவே 4 நம்முடைய. ஆனால் ராஜாஜி தன்னுடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினரை தவிர மற்ற எல்லா பதவிகளையும் ராஜினாமா செய்தார். அந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஜவஹர்லால் நேரு 2 முறை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். 3வது முறையும் அவர் வருவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் சம்மதிக்கவில்லை. ஏனென்றால் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியம் சோஷலிசம் என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த லக்னோ கான்ஃபரன்ஸ் காங்கிரஸில் அறிவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஆனால் அதை ஏற்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த பட்டேலும் ஆசாத்தும் ராஜேந்திர பிரசாத்தும் அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் வேறொருவர் தலைவராக வரலாம் என்று நினைத்த போது ராஜாஜி வரலாம் என்ற ஒரு இதை சொன்னபோது ராஜாஜி தர்க்க ரீதியாக ஒரு கேள்வியை எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வருகிறவர் மாநில அளவிலே ஒரு பதவியிலே இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. நான் இப்போது எந்த பதவியிலும் இல்லை, நான் வெறும் உறுப்பினர், நான் எப்படி வர முடியும் என்று சொன்னார். காந்தி அவர் பரவாயில்லை, அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி விடலாம், அவர் வரட்டும் என்று சொன்னார். ஆனால் ராஜாஜி மறுத்துவிட்டார். ராஜாஜி காந்தியோடு பலமுறை முரண்பட்டிருக்கிறார், நேருவோடு முரண்பட்டிருக்கிறார், கட்சிக்குள்ளே முரண்பட்டிருக்கிறார், கட்சிக்கு வெளியிலே அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பல சமயங்களிலே பிரச்சனைகளுக்கு உள்ளாயிற்று. அவர் அதனால் பல அவதூறுகளுக்கும் உள்ளானார். அதில் மிக முக்கியமான ஒன்று பெரியாருடைய திருமணம் தொடர்பான ஒன்று. பெரியார் 1949 ஜூலை 9ஆம் தேதி மணியம்மையை பதிவு திருமணம் செய்து கொண்டார். அந்த பதிவு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக 1949 மே மாதம் 14ஆம் தேதி ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுவதற்கு வர முடியுமா என்று கேட்டேன். பெரியார் என்ன நினைத்திருப்பார் என்று சொன்னால், இது என்னுடைய ஊகம்தான், அவருக்கு அப்போது கட்சியிலே பிரச்சனை வரும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்னுடைய பெட்டிச்சாவியை திரு அண்ணாவிடம் ஒப்படைக்கப் போகிறேன் என்று ஒரு மாநாட்டிலே அறிவித்திருந்தார். ஆனால் 1949 பிப்ரவரியிலே அவருடைய மனது மாறிவிட்டது. பிப்ரவரி ஒரு ராஜாஜிக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் இவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன், இதற்கு நீங்கள் சாட்சி கையெழுத்து போட முடியுமா என்று அவர் கேட்கிறார். அதற்கு ராஜாஜி ஒரு பதில் எழுதினார். ராஜாஜி அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்தார். கவர்னர் ஜெனரலாக இருக்கக்கூடிய பெரியார் என்ன நினைத்திருப்பார் என்று சொன்னால், ஒரு பெரிய பதவியிலே இருக்கிறவர் சாட்சி சொன்னால், அல்லது ஒரு அந்த கல்யாணத்தை என்டாஸ் செய்தார் என்று சொன்னால், நாளைக்கு கோர்ட்டுக்கு யாரும் போனார் அது தனக்கு சாதகமாக முடியும். ராஜாஜி போன்ற ஒரு பெரிய வழக்கறிஞர் அவருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது தனக்கு சாதகமாக முடியும் என்று பெரியார் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ராஜாஜி 1949 பிப்ரவரி 21ஆம் தேதி பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் அதற்குள்ளே என்ன நடந்தது, அதுக்கு முன்னாலே எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமணாசிரமத்திற்கு சொந்தமான ஸ்கந்தாசிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அதை திறந்து வைப்பதற்காக ராஜாஜி மே மாதத்தில்
திருவண்ணாமலைக்கு வருகிறார். அங்கு திருவண்ணாமலையில் ராஜாஜியும் பெரியார், திருவண்ணாமலைக்கு அவர் ஒரு கவர்னர் ஜெனரல் என்பதனால் ஒரு தனி ரயில், அதை சலூன் என்று சொல்வார்கள், அந்த ஒரு தனி ரயிலில் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அந்த ரயில் பெட்டியில் பெரியாரும் ராஜாஜியும் சந்தித்து பேசுகிறார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சந்திப்பு மே மாதம் நடக்கிறது. அதற்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அறிவிப்பை பெரியார் பகிரங்கமாக வெளியிடுகிறார். உடனே அவருடைய கட்சியில் இருந்தவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவித்தார்கள். அதெல்லாம் வரலாறு. கட்சி உடைந்தது, திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது, அதெல்லாம் ஒரு வரலாறு. ஆனால் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ராஜாஜியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக தான் பெரியார் இந்த திருமணத்தை செய்து கொள்கிறார். திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக ராஜாஜி இந்த யோசனையை செய்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பெரியாரையும் விமர்சித்து ராஜாஜியையும் விமர்சித்து எழுதினார். குறிப்பாக ராஜாஜியை அவருடைய ஜாதியை சொல்லி விமர்சித்தார். பெரியார் பார்ப்பனர்களை எதிர்க்கிறார், அதனால் பார்ப்பனர்கள் அவரை பலவீனப்படுத்துவதற்காக இந்த சூழ்ச்சியை செய்கிறார்கள் என்று அவருடைய ஜாதியை சொல்லி விமர்சித்தார். இப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் என்று சொன்னால் அதை குறித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 2009 மார்ச் மாதம் 2009 விடுதலையிலே ஒரு விஷயம் எழுதப்பட்டது. இயக்கத்தை உடைப்பதற்கு ஆச்சாரியார் திட்டமிட்டு பெரியாருக்கு தவறான யோஜனை கூறிவிட்டார் என்றும், ஆரியத்திடம் ஆலோசனை கேட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார் என்றும், ஐயா சரணாகதி அடைந்து விட்டார் என்றும் அவதூறு சேறு வீசப்பட்டது என்று சொன்னது விடுதலை. அவர்களுடைய பத்திரிகையில் வந்திருந்த செய்தி. ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ராஜாஜி பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் என்று சொன்னால், அன்பிற்குரிய ஆப்த நண்பருக்கு தங்களுடைய கடிதம் இன்று நான் வெளியூரிலிருந்து திரும்பியதும் பார்த்தேன். என்பால் தாங்கள் காட்டும் அன்பை கண்டு நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அன்பு நாட்டுக்கு எந்த விதத்திலாவது உதவும். தங்களுடைய கடிதத்தில் கண்டிருக்கும் விஷயத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறது. அதாவது என்னுடைய பதவி. இந்த பதவியை வகிப்பவன் அந்த பதவியை வகித்து வரும் காலத்தில் சாட்சி கையொப்பம் இடுவது அல்லது அதிகாரிகள் முன்னிலையில் அத்தாட்சியாக நிற்பது, இதற்கெல்லாம் பெரும் பதவியை ஒட்டிய வழக்கத்திற்கும் பதவியின் கௌரவத்திற்கும் எனக்கும் என் பொருளுக்கும் வழக்கத்திற்கும் ஒவ்வாத காரியம் என்று இவ்விடத்தில் உத்தியோக கூட்டம் அபிப்பிராயப்படுவார்கள். என் அன்பிற்கு அடையாளமாக வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமே ஒழிய சாட்சி கையெழுத்து போடுவது என்பது அசாத்தியம். இது ஒரு பகுதி. தொடர்ந்து அவர் எழுதுகிறார், தங்களுடைய வயதையும் நான் தங்கள்பால் வைத்திருக்கும் அன்பையும் கருதி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வயதில் விவாக எண்ணம் வேண்டாம் என்பது என் அபிப்பிராயம். இந்த வயதில் விவாக எண்ணம் வேண்டாம் என்பது என் அபிப்பிராயம். ஆகையால் 1 வருடமாவது ஒத்தி வைத்து பிறகு மனதில் எண்ணங்கள் ஊர்ஜிதப்பட்ட பிறகு செய்வது நலம். எழுத தோன்றியதெல்லாம் எழுதினேன், மன்னிக்க வேண்டும். அன்புடன் ராஜகோபாலாச்சாரி. இவர் வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆனால் இவர்தான் அதற்கு காரணம் என்கின்ற அவதூறு பரப்பப்பட்டது. இந்த அவதூறை ராஜாஜி ஒரு அரை நொடியில் மறுத்திருக்க முடியும். அவர் எழுதிய கடிதத்தினுடைய நகலை பத்திரிகைகளுக்கு கொடுத்து நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன், நான் இந்த சூழ்ச்சிக்கு காரணம் அல்ல என்று சொல்லியிருக்க முடியும். ராஜாஜி சொல்லவில்லை, பெரியார் சொல்லவில்லை. ராஜாஜி அந்த கடிதம் எழுதியதற்கு பிறகு 23 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். அந்த 23 ஆண்டுகளில் அந்த கடிதத்தை பற்றி அவர் யாரிடமும் சொல்ல, அவருடைய நண்பர்களிடத்தில் கூட சொல்ல, என்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன் என்று அவர் சொல்லுவார். அவர் இறந்து 47 ஆண்டுகள் கழிந்த பிறகு இந்த கடிதத்தை மணியம்மை எடுத்துக் கொடுக்க வீரமணி அவர்கள் விடுதலையிலே பிரசவித்தார். நினைத்து பாருங்கள், ஒரு அரை நொடியிலே அந்த அவதூறை அவர் பொடி செய்திருக்க முடியும். ஆனால் 23 ஆண்டுகள் ஒரு மனிதன் தன் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளை பொறுத்து கொண்டு
தன்னுடைய நண்பனுக்காக பொறுத்து கொண்டு அதை பற்றி பேசாமல் இருந்தார். இதுதான் இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம் மீது வீசப்படுகிற அவதூறுகளை எல்லாம் தனக்குள்ளே வாங்கி வைத்து கொண்டவர். புராண கதைகளிலே சொல்வார்கள், மோகினி அவதாரத்தின் போது பார்க்கடலை 2 பக்கமும் நின்று வாசுகி என்கின்ற பாம்பை வைத்து மேருமலையை மத்தாக வைத்து கடைந்தார்கள். அப்படி கடைந்த போது அந்த பார்க்கடலிலிருந்து காமதேனு வந்தது, கற்பவருஷம் வந்தது, உச்சரஸ் வந்தது, அமுதமும் வந்தது, அதோடு விஷமும் வந்தது. அமுதத்தையும் மற்றவற்றையும் எல்லோரும் எடுத்துக்கொண்டார்கள். விஷத்தை பரப்பினால் எல்லோரும் இறந்து போவார்கள் என்பதனால் அந்த விஷத்தை சிவன் வாங்கி கொண்டார். சிவன் வாங்கி கொண்ட விஷம் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக பார்வதி அவருடைய கழுத்தை பிடித்தார். அதனால்தான் சிவனுக்கு நீலகண்டன் என்று உங்களுடைய பேராசிரியருடைய பெயரை சிவனுக்கு வைத்தார். அதை போல நீங்க நிறுத்திட்டீங்கன்னா முடிச்சுக்கலாம். அதை போல தன் மீது வீசப்பட்ட அவதூறுகளை எல்லாம் தனக்குள் வாங்கி வைத்துக் கொண்டு, பிறருக்காக தனக்குள் வாங்கி வைத்துக் கொண்டு, அந்த விடமுண்ட கண்டன் தான் ராஜன். விடமுண்ட கண்டன் என்பது திருஞான சம்பந்தருடைய வார்த்தை. வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று அவருடைய பாடல். எனவே அந்த பாடலை சொல்லி இந்த டேக்கவைகளை எல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டு, குறிப்பெடுத்துக் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நினைவு வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு அது வாழ்க்கையில் உதவும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் உங்களுடைய கைதட்டலுக்கும் நன்றி சொல்லி லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். அடகு நகை விற்க, மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ்.